ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். முந்தாநேற்று தாக்கல் செய்யப்பட்ட 2026-27க்கான நிதிநிலை அறிக்கை இந்தியாவின் பாதுகாப்புத் துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகும் ஒரு அக்ரெசிவ் டாக்குமெண்டாக தான் பார்க்கப்படுது. பலரும் 7.85 லட்சம் கோடி அப்படிங்கிற பெரிய நம்பரை பார்த்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதற்குள்ள ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாட்டத்திற்கு பிறகு இந்தியா தனது ராணுவ பலத்தை எப்படி மறுசீரமைக்க போகுது? பங்களாதேஷுக்கு ஏன் இப்ப நிதிநிலையை குறைச்சிருக்கிறாங்க? உலகமே உற்று பார்க்கக்கூடிய அந்த ஜவஹர் துறைமுக ப்ராஜெக்டுக்கு இப்ப நிதிநிலை 0. இது வெறும் செய்தி அப்படிங்கறத தாண்டி இதற்கு பின்னாடி இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் கேம் என்ன? நம்ம இந்திய டிஃபென்ஸ் செக்டருக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் ஆயுதம் அறிவோம் சேனலை விரிவா நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம பல அனாலிசிஸை இன்டெப்தா உங்களுக்கு வழங்குவோம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். சாப்டர் 1, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷம் பாதுகாப்பு துறைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது 7.85 லட்சம் கோடி ரூபாய். திரும்பியும் சொல்றேன், 7.85 lakh crore ரூபி. போன வருஷத்தை விடவும் இந்த வருஷம் நமக்கு அலோகேட் செய்யப்பட்டிருக்கிறது 15% அதிகமானது. சரிப்பா, இவ்வளவு அமௌண்ட்டை வச்சு இப்ப நம்ம இந்திய அரசாங்கம், நம்ம இந்திய பாதுகாப்பு துறை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அங்கதான் விஷயமே இருக்கு. 15% அதிகமா கொடுக்கப்பட்ட இந்த அலோகேஷன்ல பெரிய அளவுக்கு நாம செக்ரிகேட் பண்ண போறது கேபிட்டல் அவுட்லேக்கு மட்டும்தான். அதாவது புதுசா ஆயுதம் வாங்குறதுக்காக மட்டுமே இந்த 7.85 லட்சம் கோடி ரூபாயில இருந்து பெரிய தொகையை நம்ம செக்ரிகேட் பண்ணி வைக்க போறோம். ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏர்ஃபோர்ஸை மாடர்ன் ஆக்குறது தான் இப்ப நம்மளுடைய டாப் ப்ரியாரிட்டியா இருக்கு. அதை வாங்கணும், இதை பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனல்லே நம்ம பல காணொலிகள் ஏர்ஃபோர்ஸுக்கு மட்டுமே பேசிட்டு இருப்போம். டாப் ப்ரியாரிட்டியா ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவுக்கு இருக்கு. குறிப்பா விமானங்கள் மற்றும் ஏரோ இன்ஜின்கள் வாங்க இந்த பணம் ஒதுக்குறாங்க. ஏற்கனவே அதாவது 2025-26 இதே மாதிரி ஒரு 18-20% அளவுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டது. அதை தாண்டி இந்த வருஷம் அதாவது 26-27 பினான்சியல் இயருக்கு இப்போ ஒரு 15% கூடுதலாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்படிங்கிறது பிரான்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வேணுங்கிற 114 ரஃபேல் போர் விமானங்கள் அந்த டீலை சீக்கிரமா முடிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு அச்சாணியாக இது இருக்கு. இதோட நம்ம சொந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஆம்க உருவாக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதற்கான இன்ஜினை நாம சாஃப்ரானுடன் சிறந்து உருவாக்கணும். அதற்கான ஃபண்ட் தேஜஸ் மார்க் 2 ப்ரோக்ராம் நிக்காம தொடர்ந்து ரன் ஆகிறதுக்கு இந்த பட்ஜெட் பெரிய பூஸ்டாக இருக்கும். இது மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் இருந்தாலுமே எக்ஸிஸ்டிங்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுகோய் சு-30, MKI, ஜாகுவார் மாதிரியான விமானங்களை புது புது ஆயுதங்கள் இன்டெக்ட் பண்றதுக்கும் புது புது ஆயுதங்களை அப்கிரேட் பண்றதுக்கும் இந்த பணம் நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து கடற்படை. இந்திய பெருங்கடல சீனாவின் ஆதிக்கத்தை சமாளிக்க கடற்படையை பலப்படுத்துறதுக்கு நிறைய பணம் கண்டிப்பா நாம ஒதுக்கி ஆகணும். பிகாஸ் எட்டி பிடிக்க முடியாத தூரத்துல சீனாவின் நேவி இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பணம் கடற்படைக்கு 26 ரஃபேல் மெரின் ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறதுக்கு மட்டும் உதவ போறது இல்ல. INS விக்ராந்த் மாதிரியே இன்னொரு விமான தாங்கி போர்க்கப்பலை கட்டுறதுக்கும் ப்ராஜெக்ட் 75I நீர்மூழ்கி கப்பல்களை ஆப்வியஸ்லி ஜெர்மன் கூட சேர்ந்து கட்ட போறோம்னு நினைக்கிறேன். அதை கட்டுறதுக்கும் ப்ராஜெக்ட் 15B, ப்ராஜெக்ட் 17A, ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ் மாதிரியான போர்க்கப்பல்களை இந்தியாக்குள்ளே கட்டுறதுக்கும் நீண்ட கால திட்டங்களை தொடர்ந்து எந்த தடையும் இல்லாம ரன் பண்றதுக்கும் இந்த பட்ஜெட் இந்திய கடற்படைக்கு பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். இது இந்திய பெருங்கடலை நம்ம ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான பணம். மூணாவது, நம்ம ஆர்மிக்கு ஒரு புது லுக். ஏர்ஃபோர்ஸ், நேவி இவங்களுக்கு ஈக்குவலா நம்ம தரைப்படையும் மாடர்ன் ஆக போகுது. FINSAS இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம வீரர்கள் இப்ப செம்ம அப்டேட் ஆகிட்டு வராங்க. நம்ம T-72, T-90, பீஷ்மா, அஜயா மாதிரியான பீரங்கிகளோட இன்ஜினை மாத்தணும். மலைப்பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லைட் வெயிட் பீரங்கிகள் நம்ம வாங்கணும். இதெல்லாம் அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்து இந்த பிளான்ல, அதாவது ஆர்மிக்கு ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிற லிஸ்ட்ல இதெல்லாம் டாப் ப்ரியாரிட்டியா கொடுத்திருக்காங்க. 7.85 லட்சம் கோடி ரூபாயில இருந்து பெரிய தொகையானது கேபிட்டல் அவுட்லே அப்படிங்கிற பேர்ல தனியா ஒதுக்கப்பட இருக்கு. ஒரு பக்கம் இது மாதிரி கேபிட்டல் ஓவர்லேவை வச்சு நம்ம புது புது நவீன ஆயுதங்களை வாங்கி உள்ள போட்டாலுமே இருக்கக்கூடிய ஆயுதங்களை மெயின்டைன் பண்றதுக்கும் ரெப்ளிஷ் பண்றதுக்குமே ஒரு குறிப்பிட்ட தொகையானது இதுல இருந்து ஒதுக்கப்பட இருக்கு. இப்ப நம்ம சாப்டர் 2க்கு போகலாம். அதான் மேக் இன் இந்தியா 2.0. நம்மளுடைய புதிய இனோவேஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னா இதை சொல்லலாமே. நம்ம DRDO பாதுகாப்பு ஆராய்ச்சியோடைய தலை. IIT மாதிரியான காலேஜ், அங்க இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியாக்களோட வருவாங்க. இந்த ஐடியாவையும் ஆராய்ச்சியும் பிராக்டிக்கலா கொண்டு வரதுக்கு பிரைவேட் கம்பெனிகள் தேவை. அதாவது தொழிற்சாலைகள், அது மாதிரியான கம்பெனிகள் தேவை.
இந்த மூணையும் இணைக்கிற ஒரு யுக்தியை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் 2026 to 2027 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல. இது வரைக்கும் நம்ம டிஆர்டிஓ அது மாதிரியான கவர்மெண்ட் சென்ட்ரிக் செக்டார்ஸுக்கு மட்டுமே ஃபண்ட் ஆனது அலோகேட் செய்யப்பட்டுகிட்டு இருந்தது ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ். ஆனா இனிமேல் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் சென்ட்ரிக் சென்டர்ஸுக்கு மட்டும் இல்ல, பிரைவேட் செக்டார்ஸ் அவங்களுக்கும் ஒரு கணிசமான தொகை அப்படிங்கிறது இந்த நிதியாண்டுல இருந்து ஒதுக்கப்பட இருக்கு. டிஆர்டிஓ மட்டும்தான் இல்ல கவர்மெண்டின் சில தொழிற்சாலைகள் மட்டும்தான் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணி ஆர்என்டி பண்ணணும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறது இல்ல. ஒரு ஸ்டார்ட் அப் பொறுத்து அவங்க கிட்ட நல்ல ஐடியா இருக்கு, ஆனா அவங்க கிட்ட பணம் இல்ல ஆர்என்டி பண்றதுக்குன்னா இந்த பட்ஜெட் அவங்களுக்கு ஒரு புதிய வழியை கொடுக்கும். அதாவது கவர்மெண்டே ஃபண்ட் கொடுக்கும், அவங்க அதை வச்சு ஆர்என்டியை பண்ணி ஒரு புதிய ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம். அது இந்தியாவிற்கு வருங்காலத்துல யூஸ் ஆகலாம். மேக் இன் இந்தியா 2.0க்கு ஒரு பூஸ்டாக அமையும். இதனால லாங் டேர்ம்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒண்ணு, வெளிநாட்டுல இருந்து ஆயுதம் வாங்குறது ரொம்பவே கம்மியாகும். ரெண்டாவது, இந்தியா பெரிய அளவுல ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ற நாடாக மாறும். கடந்த 10 வருஷத்துல நம்ம பாதுகாப்பு ஏற்றுமதி 31 மடங்கு அதிகமாகியிருக்கு. 2023-24ல 21,000 கோடி ரூபாய்க்கு நாம ஏற்றுமதியை தொட்டிருக்கோம். 2029க்குள்ள 50,000 கோடியை ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டும் நாம வச்சிருக்கோம். புது ஆர்என்டி ஃபண்ட் அலோகேஷன் மூலியமாக இந்த டார்கெட் அடையறதுக்கான ஸ்ட்ராங்கான அடித்தளம் நமக்கு கிடைக்கும். சாப்டர் 3 ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் கேம். நண்பனுக்கு கை, எதிரிகளுக்கு கத்தி. ஒரு நாட்டோட பட்ஜெட் அதோட ராணுவ பலத்தை மட்டும் இல்ல, அதோட ஃபாரின் பாலிசியும் முடிவு பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பட்ஜெட் சிறந்த உதாரணமா இருக்கு. இந்த பட்ஜெட் நம்ம அண்டை நாடுகளுக்கு என்ன சொல்லுது? குறிப்பா பாகிஸ்தான் மற்றும் சீனா மாதிரியான நாடுகளுக்கு பாதுகாப்பு பட்ஜெட் தொடர்ந்து ஏறுது. குறிப்பா புது புது ஆயுதங்களை வாங்குறதுக்கு நிறைய பணம் ஒதுக்கப்படுது. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது நேரடியான மெசேஜ். பார்டர்ல நாங்க அமைதியா இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க, எந்த சூழலுக்கும் நாங்க ரெடி அப்படின்னு இந்தியா சொல்ற மாதிரி டிஃபென்ஸ் ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து, அண்டை நாடுகளுடனான ஒரு டிப்ளமேட்டிக் கேம். இந்த பட்ஜெட் அண்டை நாடுகளுக்கு கொடுக்கிற பணத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இந்தியா இப்போ ரொம்ப பிராக்டிக்கலா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. பண உதவியை ஒரு ஷார்ப்பான டிப்ளமேட்டிக் டூலாக இந்தியா பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பங்களாதேஷ் பாருங்க, பங்களாதேஷ்க்கு ஒரு தெளிவான சிக்னல் இந்த பட்ஜெட் மூலியமாக இந்தியா கொடுத்திருக்கு. போன வாட்டி பங்களாதேஷுக்கு 120 கோடி, இந்த வாட்டி பங்களாதேஷ்க்கு வெறும் 60 கோடி, அதாவது பாதிக்கு பாதி அவங்களுக்கு கொடுக்கிற தொகையை நம்ம குறைச்சிருக்கிறோம். இது ரெண்டு நாட்டு உறவுல ஏற்பட்டிருக்கும் விரிசலை தெளிவா காட்டுது. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்திய சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கும் வன்முறை அதிகமாகுது. புதுசா வந்திருக்கும் அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுது, சீனாவிற்கு ஆதரவாக செயல்படுது, இந்தியாவுக்கு எதிராக செயல்படுது. இந்தியாவுடைய கவலைக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இந்த பண குறைப்பிற்கும் இது ஒரு முக்கிய காரணம். உங்க நாட்டுல சிறுபான்மையினர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பங்களாதேஷுக்கு இந்தியா அனுப்புற ஒரு தெளிவான மெசேஜா இந்த ஃபண்ட் டவுன்கிரேட் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பக்கம் பங்களாதேஷுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை குறைச்சு நாம இந்த பக்கம் தாலிபான் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானை நம்ம அபிஷியலா ஏத்துக்கலினாலும் அவங்களுக்கு போன வாட்டி 100 கோடி கொடுத்தோம், இந்த வாட்டி 150 கோடியா நம்ம அதை உயர்த்திருக்கோம். விச் இஸ் 50% ஹையர் தென் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். அங்க இருக்கிற மக்களுக்கு உதவும் வகையாகவும் சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய செல்வாக்கை பேலன்ஸ் பண்ணும் வகையிலும் இந்தியா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அங்க மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஒரு ஃபண்ட் அங்க பயன்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து, சின்ன சின்ன நாடுகள், 7 சிஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள், பூட்டான், நேபாளம் மாதிரியான நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பூட்டானுக்கு 2,288 கோடி நாம கொடுத்திருக்கிறோம் இந்த வாட்டி. இந்தியாவின் உதவியை அதிக வாங்குற நாடாக அது இன்னும் தொடருது. அதே மாதிரி நேபாளத்துக்கு இந்த வாட்டி உதவியை 800 கோடியாக நாம அதிகமாக்கி இருக்கோம். இப்ப சீனாவின் செல்வாக்கு நேபாள் மற்றும் பூட்டான்ல அதிகமாகும் காரணத்தினால நேபாள் மற்றும் பூட்டானுடனான உறவை நாமளும் அந்த அளவுக்கு பலமா கொண்டு போகிறதுக்கான தேவை இருக்கும் காரணத்தினாலதான் ஸ்டில் இவங்களுக்கான ஃபண்டிங்கை நம்ம அதிகரிச்சுக்கிட்டு அதிக பணத்தை அவங்களுக்காக நம்ம செலவிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாட்டுக்கு இந்தியா காசு கொடுக்குதுன்னா அதுல உள்ள இருக்கும் அரசியல், இந்தியாவுடைய பாதுகாப்பு நலன்கள் எல்லாத்தையுமே பொறுத்துதான் இந்தியா ஒரு நாட்டுக்கு பணம் கொடுக்குது அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் தெளிவா காமிக்குது. தேவையில்லாம நமக்கு காரியம் இல்லாம யாருக்கும் நம்ம காசு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட் நமக்கு கூற வருவதாக இருக்கு. சாப்டர் 4 கன்க்ளூஷன். எம்ஆர்சிஏ, ஏஎம்சிஏ, ஐஏசி 2ல இருந்து FINSAS வரைக்கும் முப்படைகளையும் முழுசா மாடர்ன் ஆக்குற ஒரு தெளிவான திட்டம், அதற்கான பணம் நம்ம கிட்ட இருக்கு. 25% மேலாக உள்நாட்டு கொள்முதல் தாண்டி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். R&Dக்கான நிதி இப்ப பிரைவேட் செக்டருக்கும் கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது ஆத்ம நிர்பாரத்தின் 2.0க்கு ஒரு அடித்தளமாக அமையும் அப்படிங்கிறது இதுல பிரகாசமா தெரியுது. எதிரிகளுக்கு வார்னிங் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அண்டை நாடுகளோட உறவை கையாளுறதா இருந்தாலும் சரி, இந்த பட்ஜெட் ஒரு புதிய பவர்ஃபுல்லான பிராக்டிக்கல் டூலாக இந்தியாவிற்கு பயன்பட்டு இருக்கு.
பண உதவிங்கிறது வெறும் தாராள குணம் இல்ல. இது இந்தியாவிற்கான ஒரு ஷார்ப்பான ராஜதந்திர ஆயுதமாக இந்தியா இத பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ஊருக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. இந்தியாவிற்கு இது எப்படி பயன்பட போகுது? இப்ப இந்தியாவுடைய வளர்ச்சி உலக அளவுல எப்படி இருக்க போகுது? பாதுகாப்பு ரீதியாக 2026 to 27க்கான பட்ஜெட் உடைய அனாலிசிஸ் அப்படிங்கிறது இதுதான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த பட்ஜெட் பத்தின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம சொல்லுங்க. மீண்டும் சொல்றேன். இத நீங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்காதீங்க. இந்தியாவிற்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பாருங்க. அந்த ஒரு கோணத்துல உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டாக போடுங்க. ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போன்ற பல காணொளிகள பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.